ஹலோ எவ்ரிஒன், ஹாய். இன்றைக்கி மார்னிங் ஸ்பெஷல் பாருங்கள். எங்களுடைய பாட்டி செய்த காய் குழம்பு. பொங்கலுக்கு தான் பண்ணுவோம் இதை. இன்றைக்கி எல்லா காய்கறியும் சேர்ந்துருச்சு, ஸோ செஞ்சுட்டேன். பாருங்கள் என்னென்ன காய்கறிலாம், எல்லா காய்கறியும் போடலாங்க. கிழங்கு போட்டிருக்கேன் பாருங்கள், நிறைய கிழங்கு போடலாம். கிழங்கு வெட்டியிருக்கேன் பாருங்கள், கிழங்கு இந்த கிழங்கு பாருங்கள். கிழங்கு இந்த பொடி கிழங்குலாம் கிடைக்கவே கிடைக்காது. சிறு கிழங்கும்பாங்க எங்கள் ஊரில். இந்த கிழங்குலாம் இங்கே பார்க்குறது ரொம்ப ரேர். மற்ற சேப்பங்கிழங்கு எல்லாம் கிடைக்கும், ஆனால் இந்த பொடி கிழங்கு கிடைக்காது. இந்த பாருங்கள், இப்போ சிறு கிழங்கும்பாங்க. ஸோ இது போட்டிருக்கேன். தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, சவுச்சவ் போட்டிருக்கேன் பாருங்களேன். சவுச்சவ் போட்டிருக்கேன். பீக்கங்காய் போட்டிருக்கேன். இதில் புடலங்காய் கூட போடலாம், இன்றைக்கி இல்லை. ஸோ முள்ளங்கி போட்டுக்கலாம். இன்றைக்கி நிறைய காய்கறி. இது எப்படியும் 1 kg காய் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். தண்ணி முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் சொல்கிறேன். 1 kg காய்கறி. ஸோ இதில் 2 முடி போடலாம். நான் 1 முடி போட்டிருக்கேன் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் தேங்காவெல்லாம் வெட்டி வச்சு, புளி சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துருக்கேன். நல்ல 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்க வேண்டியதான். இது எல்லாமே அரைச்சிடலாம். தேங்காய், ஜீரகம், புளி எல்லாமே அரைச்சிட்டேன். தக்காளி போட்டுடலாம். புளி நான் இன்றைக்கி நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்துருக்கேன். எதுக்குன்னா மாங்காய் வச்சுருக்கேன். உங்களுக்கு மாங்காய் எதுவும் இல்லைன்னு சொன்னால் நல்லா இன்னும் டபுள் மடங்கு 2 நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் 1 கிலோ காய்கறி மேலே இருக்குல்ல, அதனால தான். தக்காளி ஒரு 3 தக்காளி கூட சேர்த்து அரைச்சிடலாம். பாருங்கள், நல்ல காய்கறி எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா பார்க்கலாமா? அரைச்சாச்சு. ஜீரகம், அரை மூடி தேங்காய், புளி, 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம். ஈஸியான வேலை, பட் காய்கறி வெட்டுறது தான் கஷ்டம். ஏன்னா 1 கிலோ கிட்ட காய்கறி வந்துடும். இது ஆக்சுவலாக எங்கள் ஊரில் இதை வச்சு கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேலே சூடு பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டே போகாதுங்க. இது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் காய்கறி சாப்பிட மாட்டாங்க இல்லையா. இது எல்லா காயும் சேர்க்கலாம். என்னென்ன காய், பாவைக்காய் கூட ஒரு பீஸ் போடுவாங்கங்க. பீட்ரூட்டு, நூக்கல், எல்லா நாட்டு காய்கறியும் போடுவாங்கங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் பாருங்கள். நம்ம நைட்டே ஊற வச்சிட்டோம். இதில் ஆக்சுவலாக எங்கள் பாட்டி கொண்டக்கடலைம்பாங்க, அதாவது மூக்கடலைம்பாங்க, அதான் போடுவாங்க. பட் நம்மகிட்ட மூக்கடலை நான் இன்றைக்கி பண்ணலை. காராமணி பாருங்கள், காராமணி, தட்டாம்பயிர் போட்டிருக்கோம் பாருங்களேன். இங்கே பாருங்களேன். ஸோ இதையும் அது உள்ளே போட்டுடலாம். இது நான் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி நல்லா குக்கரில் வேக வச்சுட்டேன். அதில் எடுத்து போடும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஜீரகம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நல்ல வாசம் வருது பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுருக்கோம். ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ 2 தூள் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், தனியாத்தூள் நல்ல 3 ஸ்பூன் போடலாங்க. நான் இப்போ 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 kgயில் காய்கறிகள்லாம். ஸோ 3 பெண்டிங் 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாவும் தனியா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது இப்போ உள்ள ஜென்ரேஷன் காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன்னா, பொங்கல் அன்றைக்கி பண்ணுவோம், பிடிக்காம தான் சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இதை மந்த்லி ட்வைஸ் இல்லைன்னா 1 வாட்டி இதை பண்ணி இட்லி, தோசைக்கு கொடுத்துருவாங்க. பாருங்க எப்படி அழகாக எவ்வளோ இருக்க காய்கறி. ஸோ நம்மளும் எடுத்து வச்சு பெரிய அளவுக்கு சாப்பிட்லாம். நல்லா வேகட்டும். நம்ம மசாலாலாம் போட்டோம்ல, அந்த பச்சை வாசனெலாம் போட்டோன்னா காய்கறிலாம் வந்துருச்சு. ஸோ நம்ம அவிச்சு வச்ச சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே போட்டலாம். எவ்வளோ போடுறோம் பாருங்களேன். அதாவது தனியாக பண்ணுனா சாப்பிட மாட்டாங்க பசங்க. பட் இது கூட பண்ணும்போது சாப்பிட்டு தான் ஆகணும். ஈஸியாக சாப்பிடவும் செஞ்சுருவாங்க. இப்போங்க
எவ்வளோ இது ரொம்ப ஹெல்தியான காய்கறி குழம்புங்க. இது நம்ம ஆச்சி தான் பண்ணி கொடுத்தது. பாட்டி திருநெல்வேலியில் இருந்தாங்க ரெட்டையார்பட்டியில். அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க நினைவு எப்போவுமே இருக்கும். இதை வைக்கும்போதெல்லாம் அவங்க நினப்பு வந்துடும். பாருங்களேன், இது நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் முக்கால்வாசி காய் வெந்த பிறகு மாங்காவை போட்டுடலாம். மாங்காய் போட்டாச்சு. மாங்காய், புளி, தக்காளி, 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி. நம்ம இட்லி தான் ஊற்ற போகிறோம். இட்லி ஊற்றிட்டு இட்லி ஊற்றி வச்சு பாருங்கள். ஸோ குழம்ப தாளிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா நிறைய போடுங்க. வெந்தயம் போடுங்க. காஞ்ச மிளகா போடுங்க. ஜீரகம் போடக்கூடாது. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த பிறகு வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்ட பிறகு கருவேப்பிலை போட்டு நிறைய காய். ஸோ நிறைய வெங்காயம், காஞ்ச மிளகா, ஜீரகம் போடக்கூடாது. கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா தாளிக்கலாம். இட்லியுமே நல்லா புஷ் புஷ் வந்துச்சு பாருங்கள். புஷ் புஷ் இட்லி பாருங்கள். சூப்பராக ஆயிடுச்சு. காய் பாருங்கள், சூப்பராக காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எங்களுக்கு 7 மினிட்ஸு 20 செகண்ட்ஸ் ஓடி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. தாளிச்சாச்சு. இதில் எடுத்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றிடுச்சு. சூப்பரான காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல பருப்பு வகைகள், காய்கறி, எல்லா காய்கறி ரொம்ப ஹெல்தியானது. அதனால் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை கொடுங்க, பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. ஓகே, இட்லி எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக அவங்க காமிக்கிறேன். பாய், டேக் கேர், ஹேவ் அ கிரேட் டே. ஓம் நம சிவாய. சந்தோஷம் போகட்டும். வாழ்க வளமுடன்.